பாஸ்கு காலத்தின் 10ஆம் நாள் வாக்கு. இன்றைய திருப்பலியின் முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணியிலிருந்து எடுத்தாளப்பட்ட 4ஆம் அதிகாரத்தினுடைய வார்த்தைகள், நம்முடைய இந்த உலகம் பொருளாதார சிக்கல்களில் பல உருண்டோடி வந்து பற்றாக்குறையும் இல்லாமையும் ஒரு சிலர் மட்டும்தான் வைத்து கொள்ளுகிற ஒரு சூழலையும் உருவாக்கி மனிதனிடத்தில் ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது என்பது ஒரு சாபக்கேடு. ஆனால் நாம் இந்த பாஸ்கு காலத்தில் சிந்திப்பதற்காக இன்றைக்கு இந்த இறை வசனங்கள் நமக்கு சொல்லுவது, நம்பிக்கை கொண்டோர் அத்தனை பேரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். அனைவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை, எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது என்று சொல்லி இயேசுவை பின்பற்றின துவக்க கால நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் இங்கு வாசிக்கிறோம். இதை நான் இப்படி சொல்லுகிற போது பொது உடைமை சித்தாந்தம் என்று சொல்லுகிற இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உருவாவதற்கு இதுதான் அடிப்படையாக இருந்திருக்க வேண்டும். விவிலியம்தான் இப்படிப்பட்ட சமதர்ம சமுதாயத்தை இந்த உலகத்திற்கு கோடிட்டு காட்டியிருக்கிறது. அந்த வாழ்க்கை முறையை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். பர்னபா என்று சொல்லுகிற ஊக்குவிக்கும் பண்பு உடையவர் என்று நல் மதிப்பு பெற்ற அவர் தன்னுடைய உடைமைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து மக்களிடையே பகிர்ந்து கொண்டு அவர் திருத்தூதராக மாறுகிறார். அதே போல அவருடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் என்று கொடுப்பது மட்டுமல்ல, எந்தெந்த தேவை யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப அவற்றை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்கிற போது, இன்று இப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்முடைய மத்தியிலும் உருவாவதற்கு உங்களுக்கும் எனக்கும் கடமை உண்டு. நாமும் இந்த கிறிஸ்துவ நம்முடைய வாழ்வில் நம்பிக்கையாளரால் நாம் ஒன்றுபட்டு செய்வோம் என்று சொன்னால், அதுதான் இந்த உலகத்திற்கு இயேசுவின் சாட்சிகளாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிற, தொடக்க கால கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற ஒரு அறைகோள். வாருங்கள், வாழ்ந்து பார்ப்போம். வினாக்களாக என்னுடைய வாழ்வில் நானும் ஆதிக்க சக்தியின் அடியில் இருந்து கொண்டு இந்த பற்றாக்குறை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறேனா? தேவையுள்ளவருடைய தேவைகளை நான் சந்தித்து அவர்களுக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு எனது உள்ளம் தயாராக இருக்கிறதா? அல்லேலூயா.